வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஏஷியா கண்ட்ரோல்ஸ். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், டெம்பரேச்சர் ப்ளஸ் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் பார்த்துருப்பீங்க. பட் சப்ஜீரோ கண்ட்ரோலர்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ப்ளஸ் ஹியூமிடிட்டி வந்துட்டு இப்போ இந்த ஒரே டிஸ்பிளேயில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இது டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ரெண்டுமே சைமல்டேனியஸ்லாம் மாறி மாறி வரும், ஒரே டிஸ்பிளேயில் மாறி மாறி வரும். ஸோ இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் இன்புட்ஸ், அதாவது நீங்கள் டெம்பரேச்சர் வந்து என்டிசி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆர்டிடி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹியூமிடிட்டி வந்துட்டு நீங்கள் நார்மல் நம்ம சப்ஜீரோவில் இந்த HS220 HS100 சென்சாரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி 4 to 20 மில்லியம் சென்சார் இது, அப்புறம் ரோட்ரானிக் சென்சார் 4 to 20 அவுட்புட் வர எந்த சென்சார் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இது 12 வோல்ட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ரோட்ரானிக்ஸில் வந்துட்டு 24 வோல்ட்டுனா கனெக்ட் பண்ணலாம், பட் 12 வோல்ட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12 வோல்ட்டு இதில் இருக்க சென்சாரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் இன்புட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த சென்சார் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ண, இதுதான் பர்டிகுலராக கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HS100 கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 0 to 100% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த என்டிசி சென்சார் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஆர்டிடி சென்சார் கனெக்ட் பண்ணணும், தெர்மோகப்பிள் கனெக்ட் பண்ணால் அதில் போயிட்டு உள்ளே மாற்றணும். ஸோ எனக்கு என்டிசி வேணும், அதில் வந்து எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடி சென்சார் செலெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு ரீசெட் அண்டு அப் பட்டன் ரெண்டனையும் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டனையும் கண்டினியூஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னு TSSன்னு வரும். இது டெம்பரேச்சர், T ஃபார் டெம்பரேச்சர், S ஃபார் சென்சார், S ஃபார் செலெக்ஷன். ஸோ இப்போ 1 இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ 1 இருந்துச்சுன்னா இந்த என்டிசி சென்சாரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஆர்டிடி நீங்கள் செட்டு கொடுத்துட்டு இப்போ 2 கொடுத்தீங்கன்னா ஆர்டிடி சென்சார் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது அக்கார்டிங்லி நீங்கள் வந்து எது தேவையோ அதை மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HSS ஹியூமிடிட்டி சென்சார் செலெக்ஷன். ஸோ இப்போ 1 கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த HS100 சென்சார் வரும். ஸோ இது வந்து 0 to 100% வரைக்கும். இப்போ நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு இப்போ 2 கொடுத்தீங்க அப்படின்னா HS220 கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 கொடுத்தீங்கன்னா 4 to 20 மில்லியம் சென்சார், யூனிவர்சல் அவுட்புட் சென்சார் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இது 1 இருக்குது, டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா EP எண்ட் பேராமீட்டர். ஸோ இப்போ டெம்பரேச்சர், கரண்ட் டெம்பரேச்சர் ஷோயிங் 26.2 டிகிரி, ஹியூமிடிட்டி வந்து 45%. ஏன்னா நம்ம HS100 1 கொடுத்துருக்கோம், அதனால் கரெக்டாக காட்டுது. ஸோ இதில் வயரிங் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 230 வோல்ட் டேரெக்டாக நீங்கள் இதிலே கொடுத்துக்கலாம். 5 and 6, 7 and 8 வந்து டெம்பரேச்சர் சென்சாரோட என்டிசி. நீங்கள் இப்போ என்டிசி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் சென்சார் 7 and 8 வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கனெக்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க, கன்வெர்ட்டர் மாதிரி. ஸோ இதில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எது மல்டிப்ளாக நீங்கள் எது கனெக்ட் பண்ணணுமோ அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜாக் மாதிரி கொடுத்து, ஸோ அதிலேருந்து இங்கே நீங்கள் டேரெக்டாக ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு தனித்தனி வயராகவே வரும். 4 to 20 இந்த இருக்குது, ஆர்டிடி இந்த இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 12 வோல்ட்டு வந்து சென்சார் இன்புட் 4 to 20 மில்லியம்ஸ் கொடுத்துட்டு அதோட அவுட்புட், கரண்ட் அவுட்புட் எடுத்து இதில் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் செலெக்ஷன் வந்து 3 பண்ணணும். ஸோ அடுத்து வந்து RGBங்கிறது இந்த HS100 HS220 எது கனெக்ட் பண்ணுறீங்களோ அதோட இது. ஸோ 5 வோல்ட் அவுட்புட் இது எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ இங்கே PT100 கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இது வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி ஃபெரூல் எடுத்துகிட்டு வந்து அவங்களே கண்ட்ரோலர்லேயே இந்த கன்வெர்ட்டர் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலே 1 வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி காமன் என்போ, ரிலே 2 வந்து ஹியூமிடிட்டியை பேஸ் பண்ணி ஆன் ஆஃப். இப்போ செட்டிங் வந்து சேம் தான். செட் பாயிண்ட்டை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் மோடு உள்ளே போகும். SPT. ஸோ டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரு. நெக்ஸ்ட்டு வந்து SPH ஹியூமிடிட்டியோட செட் பாயிண்ட் 45% இருக்குது இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து EP எண்ட் ஆஃப் த பேராமீட்டர். ஸோ இப்போ ப்ரோக்ராம் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது மோடு எப்போவும் மேலே சப்ஜீரோவில் இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருப்போம். P1 கூலிங், ஹீட்டிங். இப்போ ஹீட்டிங் மோடு வேணால் ஹீட்டிங் மோடு, கூலிங் மோட்னா கூலிங் மோடு. ஸோ P2 வந்து ஹை டெம்பரேச்சர் லிமிட்டு, P3 லோ டெம்பரேச்சர், HST ஹை செட், அதாவது இதுக்கு மேலே வந்து டெம்பரேச்சர் இதாகிறது. லோ செட் -10 வரைக்கும் தான் பண்ண முடியும். ஸோ அடுத்து P4 டிஃப்ரென்ஷியலு, அதாவது கட் ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகுறது. P5 வந்து உங்களுக்கு ஆஃப்செட் காலிப்ரேஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து P6 பார்த்தீங்கன்னா டைம் டிலே, ரீஸ்டார்ட் டிலே, OTT, UNT. இது வந்து ப்ரோப் ஃபெயில் ஆச்சுன்னா சைக்கிளிக் மோடா அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம். ஸோ H1 வந்து சேம் அதே மாதிரி ஹியூமிடிட்டி, அதாவது இப்போ நீங்கள் H1ல் ஹியூமிடிஃபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா ஹியூமிடிஃபிகேஷனுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் டீஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா DH இந்த ஏன்னு இருக்கும். ஸோ டீஹியூமிடிஃபிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ரிலே அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆஃப் ஆகிக்கிறோம். அந்த செகண்ட் ரிலே அவுட்புட் H2 வந்து ஹை ஹியூமிடிட்டி லிமிட்டு, H3 லோ ஹியூமிடிட்டி லிமிட்டு, H வந்துட்டு ஹை ஹியூமிடிட்டி செட் எவ்வளோ, லோ ஹியூமிடிட்டி செட் எவ்வளோ, H4 வந்து டிஃப்ரென்ஷியல், H5 வந்து காலிப்ரேஷனு, H6 சேம் அதே மாதிரி ரீஸ்டார்ட் டைம் டிலே. இது வந்துட்டு உங்களுக்கு சைக்ளிக் மோடு, அதாவது ஹியூமிடிட்டி சென்சார் ஃபெயில் ஆச்சுன்னா 4 மினிட்ஸ் ஆன், 10 மினிட்ஸ் ஆன், 4 மினிட்ஸ் ஆஃபில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ங்கிறது இந்த ஆக்சிலரி இன்புட் எனேபிள் பண்ண மாட்டேங்குது. ஒரு டிஜிட்டல் இன்புட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆக்சிலரின்ற இந்த டிஜிட்டல் இன்புட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த 2 ரிலே அவுட்புட்டை எதை வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிசேபிளில் இருக்குது. ஸோ எனேபிள் பண்ணிங்கன்னா எதுக்கு தேவை, ஓப்பனாக க்ளோஸாக எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு லாஜிக் வந்து செட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிடி வந்து டெம்பரேச்சர் டிஸ்பிளே வேணுமா, செட் பாயிண்ட் வேணுமா, ஆர்ஹெச் டிஸ்பிளே வேணுமா, செட் பாயிண்ட் வேணுமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஏடிஹெச் 20 மினிட்ஸ் வரைக்கும் அலாரம் வராது. ஏன்னா கூலிங் ஆனதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்லேயும் கூலிங் ஆகலை அப்படின்னா அலாரம் வரும். ஆர்எஸ்டி ரெசல்யூஷன் வந்து 0.1, ஆர்எஸ்ஹெச்சோட ரெசல்யூஷன் 0.1, நீங்கள் 0.1 வச்சுக்கலாம். பிங்கிறது பாஸ்வேர்டு. ஸோ இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 5 செட் பண்ணி இது பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உள்ளே போகும்போது 5 போட்டுட்டு தான் ப்ரோக்ராம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எல்பி வந்து நார்மல் கீபேட் அன்லாக்கு லாக்கு, இப்போ யூஎன்எல்ங்கிறது அன்லாக்கில் இருக்குது. ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்டிங்கிறது டெம்பரேச்சர் ஃபேக்ட்ரி ரீசெட், அதாவது டெம்பரேச்சர் செட்டிங்கை மட்டும் மாற்றணும், ஹியூமிடிட்டி சேம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு. நெக்ஸ்ட்டு ஹியூமிடிட்டியோட டெம்பரேச்சரை மட்டும் ரீசெட் பண்ணோன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 2க்கு ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இபி வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூஸுக்கு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கண்ட்ரோலர். செலெக்ஷனும் நீங்கள் வந்துட்டு ஒரே சென்சார் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.